ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டில் ஈஸியான மெத்தடில் லிப் ஸ்க்ரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கோகோ பட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் கோகோ பட்டர் இருந்தாலும் சரி, இல்லை ஷியா பட்டர் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இண்டக்ஷனில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இண்டக்ஷனில் நான் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீஸ் வேக்ஸ் வந்து பீலட்ஸாகவும் கிடைக்கும், அப்படியே பாராகவும் கிடைக்கும். எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. இப்போ நான் விட்டமின் இ ஆயில் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சூலாக இருந்தாலும் ஓகே, ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் கிரானுலேட்டட் சுகர் இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை வாங்க முடியல, கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சுகரே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டோம்னா அதுவே நம்ம ஸ்க்ரப்புக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக கிடச்சிரும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சுற்று விட்டோம்னா போதும். நம்ம சுகர் மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு அந்த ஸ்க்ரப்புக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஆயிலாக இல்லாமல் ஸ்க்ரப் அந்த பதம் வந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ சுகர் வேணுமோ அது போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னா இந்த கோகோனட் ஆயில் என்ன ஆயில் ஆட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம இது வாரத்தில் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப மெதுவாக பிடிச்சி நல்லா வறக்குன்னு தேய்க்காமல் ரொம்ப மெதுவாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். வீக்லி 2 பண்ணால் போதும். இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுமே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது உங்களோட விருப்பம்தான். என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணி நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளோட லிப் ஸ்க்ரப் ரெடி. இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,